இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டில், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு டாக்குமெண்ட்டில் பிப்ளியோகிராஃபி எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்காக வேண்டி நான் விக்கிபீடியாவிலேருந்து ஒரு பேராகிராஃபை காப்பி பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டில் DIRIGISM அப்படிங்கிற வேர்டு கிட்ட ஒரு பிப்ளியோகிராஃபியில் உள்ள ரெஃபரன்ஸை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, உங்களுக்கு எந்த இடத்துல பிப்ளியோகிராஃபி செட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே டாக்குமெண்ட்னுடைய எண்டில் ஒரு தீசிஸாக இருந்தாலும் சரி, ஒரு ரிசர்ச் பேப்பராக இருந்தாலும் சரி, பிப்ளியோகிராஃபியை எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இதே பேஜ்லேயே நான் இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். முதல்ல ரெஃபரன்ஸ் மெனு போய்க்கணும். ரெஃபரன்ஸ் மெனு போனதுக்கப்புறமா இல்லை பாருங்கள், இங்கே பிப்ளியோகிராஃபி அப்படின்னு இருக்குது. இந்த பிப்ளியோகிராஃபியில் இன்சர்ட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிப்ளியோகிராஃபிங்கிற இந்த மெனூஸு ரெஃபரன்ஸ்குள்ளே இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும், பொதுவாக வந்து சிகாகோ ஃபார்மேட்டு, APA ஃபார்மேட், MLA ஃபார்மேட், இதில் உள்ள லேட்டஸ்ட் எடிஷன் தான் யூனிவர்சிட்டிஸில் பெரும்பாலும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் எந்த ஃபார்மேட் வேணுங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே MLA ஃபார்மேட் சூஸ் பண்ணியிருக்கேன். இது யூனிவர்சிட்டி கைட்லைனில் உங்களுக்கு தீசிஸ் சப்மிஷன் அல்லது ரிசர்ச் ஆர்டிக்கல்னு சொன்னால் அந்த ஜேர்னலினுடைய வெப்சைட்டில் பிப்ளியோகிராஃபி என்ன மாடலில் இன்சர்ட் பண்ணணும், ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே MLA சூஸ் பண்ணினதுக்கப்புறமா இங்கே பிப்ளியோகிராஃபி இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் நீங்கள் என்ன செய்யணும், இன்சர்ட் பிப்ளியோகிராஃபின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்துல கர்சர் வச்சுருந்தீங்களோ அந்த இடத்துல தெர் ஆர் நோ சோர்சஸ் இன் தி கரண்ட் டாக்குமெண்ட் எப்படின்னு ஒன்று டிஸ்பிளே ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய பிப்ளியோகிராஃபி ரெஃபரன்ஸ் எங்கே இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் கர்சர் வச்சிங்கன்னா அந்த இடம் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ரெஃபரன்ஸ் விஷயத்தை ஒரு நோட் பேட்லேயோ அல்லது இன்னொரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயோ காப்பி பண்ணிக்கோங்க. இல்லை வெப்சைட்லன்னு சொன்னால் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் இங்கே நோட் பேடில் இதை டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ரெஃபரன்ஸ், இந்த தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இதை நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு வேணுமோ அந்த தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து இப்போ இதில் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கர்சர் இந்த இடம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ப்ளேஸ் பண்ணினதுக்கப்புறமா இந்த பிப்ளியோகிராஃபிங்கிற போர்ஷனுக்குள்ள மெனூஸில் இன்சர்ட் சைட்டேஷன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். பண்ணிவிட்டு ஆட் நியூ சோர்ஸ் இதை கிளிக் பண்ணணும். நியூ சோர்ஸ் போனீங்கன்னு சொன்னால் இது புக்கா அல்லது என்னன்றதை இந்த ஃபஸ்ட்டு டேப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. புக் செக்ஷன், ஜேர்னல் ஆர்டிக்கிள், நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் இங்கே எடுத்திருக்கிறது ஒரு புக்கு. இல்லை நீங்கள் என்ன வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். நம்ம இங்கே எதை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழே உள்ள இன்ஃபர்மேஷன் இங்கே மாறிக்கும். இப்போ நான் புக்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஜேர்னல்னு கொடுத்தா இங்கே பாருங்கள், ஜேர்னல் நேம் இதெல்லாம் மாறிக்கும். அதேமாதிரி இங்கே புக் அப்படின்னு கொடுத்தோம்னு சொன்னால் புக்குன்னு வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு டேப்பில் ஆத்தர் நேம் கேட்குறாங்க. ஆத்தர் வந்து சந்திரசேகர், CP சந்திரசேகர் அப்படின்னு இருக்குது. இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் புக்கினுடைய டைட்டில் என்னன்னு கேட்குறாங்க. டைட்டில் வந்து ஃப்ரம் டெட்ஸ் மே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதில் இன் இந்தியா அது வரையும் முடியுது. அதுக்கப்புறம் இது எந்த மாதம் எந்த வருஷத்தில் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் செப்டம்பர் 2020ன்னு இருக்குது. ஸோ இதில் 2020 டைப் பண்ணிக்கிறோம். 2020. அதுக்கப்புறம் இது எந்த சிட்டியில் அப்படின்னு பார்த்தோம்னா லண்டன். இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் எக்கானமி சீரீஸ், இது பப்ளிஷர்னுடைய நேமு. அதில் பப்ளிஷர்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இது பப்ளிஷர்னுடைய நேம். அதுக்கப்புறம் இங்கே ஷோ ஆல் பிப்ளியோகிராஃபி ஃபீல்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை ஒரு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னும் ஓப்பன் ஆகும்.
இது எந்த கண்ட்ரி அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே யூகேவை நீங்கள் என்ன செய்யலாம், கட் பண்ணி தனியாக இங்கே கூட கொடுத்துக்கலாம். கண்ட்ரி அப்படின்ற இடத்துல யூகே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஐஎஸ்பிஎன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஐஎஸ்பிஎன் நம்பரை காப்பி பண்ணி இங்கே ஸ்டாண்டர்ட் நம்பர்னு சொல்லி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே ஸ்டாண்டர்ட் நம்பர்னு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். அதேமாரி பேஜஸ் இருக்குது. இங்கே பேஜஸ் தகவல் பிபின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜஸை நீங்கள் 140 to 165 அதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு என்னென்ன தகவல்கள் இதில் இருக்கோ அந்த எல்லா தகவல்களையுமே நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பிப்ளியோகிராஃபி இன்சர்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் இதை நீங்கள் எடிட் பண்ணணும்னு விரும்பினா அதை செலக்ட் பண்ணுறீங்க, ரைட் கிளிக் கொடுக்குறீங்க, எடிட் சோர்ஸ் அப்படின்னு இருக்கும். சோர்ஸில் போனீங்கன்னா இது வந்துடும். இங்கே இயர் 2020 இருக்கு. ஸோ சந்திரசேகர் எம்எல்ஏ ஃபார்மேட்டில் இப்படி தான் வரும். ஏபிஏ ஃபார்மேட் அப்படின்னு மாற்றினீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், இயரோடு சேர்ந்து வரும். ஏபிஏ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணினா இயரோட வந்துடும். நீங்கள் இங்கே போய் கூட ஸ்டைலில் என்ன செஞ்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிடலாம். இங்கே நம்ம பிப்ளியோகிராஃபி பாருங்கள் இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். நம்மளுக்கு தீசிஸில் பிப்ளியோகிராஃபியை இதே மாடலில் எல்லாமே இன்சர்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால், சப்போஸ் இதை அப்டேட் பண்ணணும்னு விரும்பினா இதை அப்படியே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து அப்டேட் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் இன்சர்ட் ஆகாமல் இருந்தாலும் நியூ சோர்சஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ திரும்பவும் இன்னொரு இடத்துல உங்களுக்கு பிப்ளியோகிராஃபி வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல போயிட்டு திரும்ப இன்சர்ட் சைட்டேஷன் மட்டும் கொடுத்தா போதும். அதில் ஆட் நியூ சோர்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் திரும்ப அதே இது வரும். இதில் நீங்கள் ஜேர்னல் வேணால் ஜேர்னல் சூஸ் பண்ணிக்கலாம், புக் வேணால் புக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணி திரும்ப அதே மாடலில் இன்சர்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஒரு பேராகிராஃபும் டைப் பண்ண அதில் உள்ள ரெஃபரன்சஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு டாக்குமெண்ட்னுடைய தீசிஸினுடைய ஒர்க்குக்கு கடைசியில் இதுக்காக வேண்டி உட்காந்து ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பெரும்பாலும் எக்ஸாமினர்ஸ் தீசிஸோ அல்லது ஆர்டிக்கிளோ நம்ம எழுதி அனுப்பும்போது இந்த பிப்ளியோகிராஃபி விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா அதை பார்த்து செக் பண்ணும்பொழுது அவங்களுக்கு முரண்பாடு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை ரிவைஸ் பண்ண சொல்லி கூட தீசிஸ் எல்லாம் ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம எளிமையாக நம்ம முடிச்சுக்கலாம். இதுதான் பிப்ளியோகிராஃபி இன்சர்ட் பண்ணுற மெத்தடு. தேங்க்யூ.